ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரு குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பேபிகார்னை வச்சு ஒரு சூப்பரான அண்ட் கிறிஸ்பியான டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பேபிகார்னை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் எடுத்து பேபிகார்னை அதில் போட்டுக்குங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போட்டால் போதும், ஓவராக குக் பண்ண வேண்டாம். லைட்டாக சுடு தண்ணியில் போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகியிருக்கும். இப்போ நான் அந்த பேபிகார்னை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துக்கிறேன். பேபிகார்ன் நல்லா ஆறட்டும், மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, ஃபுட் கலருக்கு பதிலாக தான் காஷ்மீர் சில்லி பவுடரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இந்த கலரே போதுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த ஸ்பூனில் ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க போதும். இப்போ எடுத்து வச்சிருந்த பேபிகார்ன் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிட்டு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. ஒரே நீட்டாகவும் பீஸ் போடலாம். இந்த மாதிரி ஒரு பேபிகார்னையே 3ஆக கட் பண்ணி அதை 2 பீஸ் போட்டுக்கலாம். நான் சின்ன பசங்க சாப்பிட்றதால நல்ல பொடியாக தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பேபிகார்ன் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலால நான் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறமா சிம்மில் வச்சுட்டு போட்டுக்குங்க. மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக குக் ஆகும். உள்ளேயும் நல்லா வேகும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்குங்க. நல்லா பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. ஆனால் ஃபுட் கலர் சேர்க்காமலே நல்லா டார்க்காக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே இதுலேருந்து எடுத்ததும் திருப்பியும் மிச்சம் இருக்கிறதையும் ஆயிலில் ஒன்று போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதால கருவேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி போடும்போது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கும் போதோ இல்லை வெளியே நல்லா சோறாக மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. அதோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும். அதுவும் டீ காஃபியோடு குடிக்கும் போது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் டீ காஃபி குடிக்க மாட்டோம். என் வீட்டுக்காரர் டொமேட்டோ சூப் தான் வச்சு கொடுத்தாரு. நல்லா வெளியில் போய் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த சூப்புக்கும் அந்த ஸ்நாக்ஸுக்கும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அரு குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.